ஹாய் ஹலோ வெல்கம் டு அர்ச்சு கிச்சன் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் சாகு தாங்க. இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ங்க. இது வந்து கர்நாடகா டிஷ். எப்படி செய்யலான்னு பார்த்தோன்னா டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு, ஜீரகம், ஆனியன் 2 ஸ்லைஸாக நறுக்கி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ போடுங்க. உருளைக்கிழங்கு போட்டிங்கன்னா தான் சீக்கிரம் வேகும். அடுத்து தக்காளி 2 தக்காளி ஸ்லைஸாக நறுக்கிட்டு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. மோஸ்ட்லி கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லாயிருக்கும். பட்டாணி, பீன்ஸு, கேரட்டு அளவு எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். போடுங்க. 5 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு தண்ணி 2 கிளாஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மூடி போட்டு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். அரை மூடி தேங்காய், 4 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சமாக இஞ்சி, பச்சை மிளகா 4, முந்திரி 4, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை 1 இனுக்கு, கொத்தமல்லி 1 கைப்பிடி, புதினா 1 கைப்பிடி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இந்த பேஸ்ட்டை வேக வச்ச காய்கறியோட சேர்த்து ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டு கொதிக்க விட்டோன்னா வெஜிடபிள் சாகு ரெடி. அப்படியே நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.